Hello, good evening students. எல்லாம் லைவ் கிளாஸ்ல வந்து உட்காருங்க. 7 மணிக்கு சொன்னது கரெக்டா 7:30 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குதுன்னா உடனே பிள்ளைங்க கரெக்டா வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங் சொல்றேன். ஓகே, இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம அல்ஜிப்ராவில் ஒரு எக்ஸாம்பிள் சம் 3.36 எக்ஸாம்பிள் 3.36. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் அதாவது வேர்ட் ப்ராப்ளம். வேர்ட் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். கணக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணது ஈஸி. The product of Kumaran's age in year. Kumaran's age, குமரனுடைய வயது. The product of Kumaran's age, குமரனுடைய வயது பெருக்கலில். In years, 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னாடி. And his age 4 years from, இப்போ 4 வருஷத்துக்கு பிறகு. Now, is one more than twice his present age. இப்போ தற்போதைய வயது என்ன? இப்போ வயது 1 விட 2 மடங்கு அதிகம்தான் இஸ் பிரசன்ட் ஏஜ். ஓகே, இப்போ வாட் இஸ் பிரசன்ட் ஏஜ்? வாட் இஸ் பிரசன்ட் ஏஜ்? இப்போ சொல்யூஷன் கவனிங்க. தற்போதைய வயது கேட்கிறா. இது தற்போதைய let the குமரன் present age equal to x ன்னு வச்சுக்கிறோம். percentage என்னன்னு வச்சுக்கிறோம்? x ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன பாருங்க? the product of Kumaran's age 2 years ago, 2 வருடங்களுக்கு the Kumaran's age குமரன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு, இப்ப பிரசன்டேஜ். ஓகே, 2 வருஷத்துக்கு முன்ன அப்ப என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இஸ் ஏஜ் 4 years. இஸ் ஏஜ் குமரன்ஸ் ஏஜ் 4 years. Years from now என்ன சொல்றேன் பாருங்க. 1 plus 2x. ஓகே, 1 plus 4 years, சாரி 4 years தானே, 4 years. அப்ப x plus 4 years from now. ஓகேங்களா? 4 years இப்போ 4 வருஷத்துக்கு பிறகு. இப்போ வயசுன்னா அடுத்த 4 வருஷம் கழிச்சு எக்ஸ் பிளஸ் 4ன்னு வச்சுட்டோம். ரெண்டுமே இந்த ப்ராடக்ட். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 given எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 is one more twice is percentage என்ன வச்சுக்கணும்? 2 மடங்கு. அப்போ 2x. ஓகே, இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா குமரனுடைய percentage நமக்கு தெரியும். இதை மல்டிப்ளை பண்ணாங்களா? x into x plus 4 minus 2 x plus 4 equal to 1 plus 2x. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. x square plus 4x minus 2x minus 8 equal to 1 plus 2x. இப்போ x, இப்போ இது ரெண்டுத்துலையும் பாருங்க. இது ரெண்டுத்துலையும் கழிச்சு என்ன பாருங்க? x square plus 2x minus 8. இந்த plus 2x இப்படி எடுத்து வந்துடும். minus 2x minus 1 equal to 0. இப்போ இந்த plus 2xக்கும் minus 2x கேன்சல். இது பாருங்க. அப்போ x ஸ்கொயர் minus 9 equal to 0. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். அடுத்தது பாருங்க, இந்த x எடுத்துக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்றோம். அடுத்தது -2 எடுத்து இதை மல்டிப்ளை பண்றோம்.
இந்த 1 plus 2x அப்படி வச்சுக்கிறோம். இந்த 1 plus 2x இந்த பக்கம் இதுங்க பாருங்க. இப்போ இது x square plus 4x minus 2x plus into minus minus 2 4s are 8 equal 1 plus 2x. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா plus 4x minus 2x ஆட் பண்ணா plus 2x minus 8. இந்த plus 2x இந்த பக்கம் எடு வரும் மைனஸ் ஆகுது. plus 1 இந்த பக்கம் வருது minus 1 equal to 0. இந்த plus 2x க்கும் minus 2x cancel. அப்ப x square minus 9 நிக்குது. x square minus 9 equal to 0. x square equal to 9. அப்ப x equal to square root of 9 plus or minus 3. You take a positive value தான் எடுத்துக்கணும். Positive value. அப்போ therefore the present age அவன் என்ன கேட்கிறான்? is Kumaran's present age is therefore Kumaran's present age is 3 years. Age is 3 years. ஓகே பிள்ளைங்களா, அழகா உங்களுக்கு ஆன்சரு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் புக் எடுத்துங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.37 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.37 நெக்ஸ்ட். ஓகே பிள்ளைங்களா, அடுத்தது எக்ஸாம்பிள் 3.37. எக்ஸாம்பிள் 3.37 கொஸ்டின் பாருங்க. A ladder ladderனா ஏணி 17 அடி. ஏணியுடைய எவ்வளவு? 17 அடி ஏணி. long in நீளம் இருக்கு 11 அடி நீளம். is leaning against a wall. against a wall. ஒரு சுவரில ஏணி சாட்சி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க படம் ஒண்ணு. ஏணி இது சுவத்துல இதுதான் ஏணி. இது வந்து என்னது? ladder சாட்சி இருக்கு. இது வால். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன். A vertical wall இந்த வால் வெர்டிகலா இருக்கு இல்லையா, செங்குத்தா. vertical wall and the floor from the bottom okay, bottom of the wall to the ladder from a right angle. triangle. அந்த ஏணி நம்ம செவத்துல சாட்சி வச்சிருக்கோம் இல்லையா, சாட்சி வச்சா அதனுடைய இது எப்படி பாட்டம்ல தரையில இருந்து ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அமையுதுன்றோம். ஓகே, ரைட் ஆங்கிள். இது வந்து ஷேப் பாருங்க. இது இந்த ஏணி, இது பாட்டம், இது ஹைட். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வந்துடுச்சு. ஓகே, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த வால். என்ன கொஸ்டின் கேட்கிறான் பாரு. ஃபைண்ட் தி height
of the find the height of the height of the wall. இதுதான் இந்த உச்சியிலிருந்து இதனுடைய உயரம் எவ்வளவுன்றதான் கொஸ்டின் தான் கேட்கலாம். வால் where the top உச்சி top of the ladder top of the ladder meets the distance between bottom of the wall to bottom of the wall and the bottom of the ladder. Bottom of the ladder is 7 feet less குறைதா 7 feet less. அப்போ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் x வச்சுக்கிறோம். இதை வந்து என்ன குறையுதுன்னு சொல்லிருக்கோம். அப்போ x minus 7 feet less னா x minus இதுல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் குறையுது. அப்போ x minus 7 ஆயிடுது. ஓகே, less than the height of the wall. இப்போ கணக்குல கொடுத்துக்கிறதை 17 அடி இது ஃபீட், இது எத்தனை 17 ஃபீட். ஏனுடைய உயரம் வந்து ஏனுடைய லென்த் வந்து 17 அடி இருக்கான். சுவற்றோட உயரம் தெரியல, ஆனா சுவற்றோட உயரமும் இந்த பாட்டம் டிஸ்டன்ஸ் இதை விட இது குறைச்சலா இருக்கு. சுவற்றோட லென்த் விட கீழே ஏணி வைக்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைவா இருக்கு. எவ்வளவு குறைவா 7 அடி குறைவா இருக்குன்னு சொல்லிட்டான். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் உருவாக்குதுன்னு சொல்லிட்டான். இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் உருவாக்குதுன்னா இது நம்ம யூசிங் பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தலாங்களா? இப்போ இந்த உச்சி வந்து ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ, இது சின்னு வச்சுக்கோ. சொல்யூஷன் யூஸ் பை யூசிங் பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்றோம். பைத்தாகரஸ் என்ன ஃபார்முலா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த லெட் நம்ம என்ன பண்றோம்? லெட் ஏபி ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஹைட் ஆஃப் த வால். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பி தி height of the wall. X தான் height of the wall. The height of the wall is x கூட எழுதிக்கலாம், எப்படி வேணா வேணாம். இப்ப AB ஓட மதிப்பு x ன்னு வச்சுக்கோம், அது x ஸ்கொயர். BC ஓட மதிப்பு x minus 7, இங்க ஸ்கொயர் ஸ்கொயர். அடுத்தது 17 எவ்வளவு 17 அடி, அது ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ இங்க யூசிங் a minus b whole square formula, யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா. யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன சொல்றோம்? a minus b whole square equal to a square
plus b square minus 2ab ன்னு எழுதலாம். அப்போ ஏன்றது பாருங்க, x square plus x square plus 7 square minus 2 into 7 into x equal to 17 into 17. Okay. இப்போ இது x square என்னாவது 2x square plus 49 plus 14x. இப்போ 17 into 17 multiply பண்ணுங்க. 17 into 17. 7 7s are 49. Remainder 4. 7 1s are 7. 7 plus 4 11. 7 1 9 8 289. Multiply பண்ணா 289. இந்த 289 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாங்களா? ஓகே, 2x square minus 14x plus 49 minus 289 equal to 0. இப்போ 289 இருந்து 49 லெஸ் பண்ணுங்க. 0 4 0. 2x square 14x minus 240. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிவைட் 2. இப்போ 2 மல்டிப்ளை பண்ண x square minus 7x 1 2 0. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நல்லா கவனிங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்றோம். ஃபேக்டரைசேஷன் இதை அடிச்சிடலாங்களா பிள்ளைங்களா? ஓகே, இதை அழிச்சிட்டோம். இதை இப்ப ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். இப்ப பாருங்க, மைனஸ் 120 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 120. ஓகே, ஆட் பண்ணா மைனஸ் 7 வரும். அப்ப எந்த இரண்டு நம்பர் எடுத்தா நமக்கு எது வருதுன்னு பார்க்கலாம். 15 8 8 40 இது வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மைனஸ்னால இங்க மைனஸ் போட்டு இது பிளஸ் போட்டுங்க. அப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணா இந்த இதுதான் நீ ஃபேக்டரைசேஷன் x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஃபேக்டரைசேஷன் பண்ணேன்னா அப்போ x ஈக்குவல் மைனஸ் 15 ஒரு ஃபேக்டர், அடுத்த ஃபேக்டர் x பிளஸ் 8 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் மைனஸ் 15 ஈக்குவல் 0. அப்புறம் x plus 8 equal to 0. That means x equal 15. x equal to 15. x equal to minus 8. இது நெகட்டிவ் வேல்யூ நமக்கு தேவையில்லை. நெகட்டிவ் வேல்யூ நமக்கு தேவையில்லை. அப்போ நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு தேவை. பாசிட்டிவ். அப்போ அவன் என்ன கேட்கிறான்? 7 feet less than height of the wall is, therefore the height of the wall is 15 feet. 15 feet. பிள்ளைங்களா, அழகா உங்களுக்கு ரெண்டு கணக்கு இந்த லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ரெண்டு கணக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த லைவ் கிளாஸ் வந்ததுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. இதுவரை நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், உடனே எடுத்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். மேலும் நாங்க வந்து ஒவ்வொரு கணக்குகளும் நாங்க வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். அதை கவனிங்க பிள்ளைங்களா. நீங்க எல்லாரும் அதிக மதிப்பெண் எடுக்கணும் நோக்கத்துலதான் நாங்க ஒவ்வொரு கணக்கும் உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.